பண்ணியிருப்பார், மெண்டலீவ் பண்ணியிருப்பார். பீயிங் ஏ ரஷ்யன் அவருடைய ஒர்க் வந்து பெருசாக பண்ணலை, பட் அது சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஒர்க்கு. ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ரைட்ஸ் அவருடைய பீரியாடிக் டேபிளில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எதாவது பார்க்க முடியாது. ஒன்லி எலமெண்ட்ஸ் ஆர் தேர், அட்டாமிக் நம்பர் அந்த மாதிரி அதுலேயே இருக்கும். நீங்கள் 10th பழைய 10th புக்கில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்ஸில் அவர் இது பண்ணியிருப்பார். அவர் இன்னொரு வேலை பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு அனாமலிக் எஃபெக்டில் பண்ணியிருப்பார். கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த அட்டாமிக் மாஸில் அரேஞ்ச்மெண்ட் வரும்போது கோபால்ட் நிக்கல், அயன் கோபால்ட் நிக்கல் இருக்கு இல்லையா, அதை அரேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பார்னா, நிக்கல் கோபால்ட்டுக்கு அடுத்து வர வேண்டியது கோபால்ட் அடுத்து வர வேண்டியது வந்து நிக்கலுக்கு முன்னாடி இருக்கும். ஃபெகோனின்னு சொல்லுவோம். FeCONI. எஃப்இனா என்ன? அயன். C1 கோபால்ட்டு, என்ஐனா நிக்கல். ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் வைஸ் பார்த்தா எங்கே இருக்கு பாருங்களேன். அயன் கோபால்ட் நிக்கல். சரி, ஓகேவா? ஃபெகோனின் இருக்கா? அவர் எழுதியிருக்கும்போது என்ன எழுதியிருப்பாருன்னா, இது அட்டாமிக் நம்பர் வைஸ் பாருங்க, அட்டாமிக் மாஸ் வைஸ் இல்லை அட்டாமிக் வெயிட் வைஸ் பாருங்க. 55, 58, 58.9 இருக்கா? இங்கே என்ன இருக்கு? ஏன் வருது? அது மாதிரி வரலாமா? நீங்கள் சொல்லுங்கள். சும்மா சார் வரும். ஆனால் இதில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? ஏன்னா இது அட்டாமிக் நம்பர்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் அவர் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அட்டாமிக் மாஸ் படி பார்த்தா என்ன வரணும்? அட்டாமிக் மாஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் கரெக்டாக கொண்டு போகணும். ஆனால் அவர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதே மாதிரி தான் FeCONI இருக்கும். அப்போ ஆக்சுவலி பார்த்தா அட்டாமிக் மாஸ் படி என்ன வந்திருக்கு? என்ஐ தான் ஃபஸ்ட்டு வரணும். FeNI ஃபெனிகோன்னு வரணும், ரைட்டா? இது வந்து ஒரு அனாமலின்னா என்னன்னு சொன்னால் கன்ஃபியூஷன். ஸோ இந்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்க. யார்? மெண்டலீவ் பண்ணியிருப்பார். இதை நம்ம அனாமலியாக பார்க்குறாங்க. அதை நம்ம கிளாஸிஃபிகேஷனாக பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச், அதாவது புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஏன் பண்ணாங்கன்றதுக்கு நமக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ அந்த வேர்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அனாமலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதில் சொல்லியிருப்பாங்க மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளில். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னேன்? ஆக்சைட்ஸ் ஹைட்ரைட்ஸும் அவருடைய பீரியாடிக் டேபிளில் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுலையுமே இருக்காது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நியூலாண்டுன்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார். நியூலாண்டு. அதுக்கு முன்னாடி டாபரினர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாரு. டாபரினர் ட்ரையாட்ஸ் அப்படின்னு பேர். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இல்லை, நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு